எத்தனை புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம தான் பார்க்காம விட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ச்சே, என்ன இப்படி இருந்துட்டோம். ஒரு மனசி வந்து நிக்கிறது கூட தெரியாம இப்படி போட்டு போனை போட்டு நோண்டிட்டு கிடக்காளே, இதெல்லாம் எங்க உருப்பட? பொழுதன்னைக்கு எந்நேரம் இந்த செல்போன் தான் கையில இருக்குப்பா. இந்த போனை கண்டுபிடிச்சவங்க கூட இத்தனை தடவை வச்சு தேய்ச்சிருக்க மாட்டான். இவளுக்கு தேய்க்கிற தேய்க்கு ஏமா ஒரு 4 துணியை போட்டு தேய்ச்சா கூட துணியில இருக்கிற அழுக்கு போயிரும். இப்படி போட்டு போனை போட்டு தேயும் தேய்ச்சிட்டு கிடக்காளுங்க. அடியே மர்மோளே, என்னத்தை? நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னடி போன்ல நோண்டிக்கிட்டு இருக்க? எத்த ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தே. நீ தான் நல்லா ரீல் விடுவேன்னு ஊர் உலகத்துக்கே தெரியுமே. எத்தே, இது ரீல் விடுறது கிடையாது. இது வந்து ரீல்ஸ், சின்ன சின்னதா வீடியோ போட்டிருப்பாங்க, அதை பார்க்கணும். ஓ, பார்க்கணுமோ? கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும்னு எதுவும் கட்டாயம் இருக்கோ? எத்தே, இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மட்டை பாட்டுல திருசாக்கா என்னமா ஆடுதாக தெரியுமா? நல்ல மஞ்சள் கலர் சேலை கட்டிக்கிட்டு. மட்டை கட்டன்னு ஒரு பாட்டாட்டி? ஆமத்தே, விஜய் அண்ணனும் திரிசாக்காவும் சேர்ந்து சூப்பரா ஆடுவாங்க. அவங்க ஆடுறது கிடக்கட்டும், உன் வீடு இங்க ஆட்டமா ஆடிக்கிட்டு கிடக்கு, அதை பார்க்க போறியா இல்லையா? என்னத்தை சொல்லுதீங்க? ஆடிக்கிட்டு கிடக்கா? ராமு ஒரு இன்ஜினியர் தானே, அவர் தான் இந்த வீட்டை கட்டினாரு. பார்த்து பார்த்து என்ன அழகா கட்டினாரு தெரியுமா? நிறைய துட்டு செலவழிச்சிருக்காரு. பிறகு எதுக்கு ஆடுது? அப்படியே ஆடுனுச்சுன்னா கொஞ்சம் சிமெண்ட்டை கரைச்சி ஊத்தி விட வேண்டியதானே. ஏ அப்பா, உன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியுமாமா? நீ ஒரு பைத்தியம். பைத்தியம் பைத்தியம் பார்க்கணுமே வைத்தியம். உன்கிட்ட வந்து பேசணும் பத்தியா, என்னைய சொல்லணும். இது என்னத்தே, ஒரு போனை வச்சு பார்க்க விடுதீங்களா? என்ன நெய்னுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? அடியே, பொழுதன்னைக்கு சும்மா தானடி இருக்க, வீட்டுல ஒரு வேலையை பார்த்தா என்ன? நான் வேலை பார்த்தா தான் அது சரியில்லை, இது நொல்ல அது நொட்டாங்கிங்களே. பிறகு எதுக்கு நான் வேலை பார்க்கணும்? சரி, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வீட்டுல வேலை பாரு. என்ன வேலை பார்க்கணும்? இன்னைக்கு ராத்திரிக்கு வீட்டுல சாப்பாடு செய்தியா? சாப்பாடா? யாத்தாடி, உங்ககிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசணுமா? பிறகு அன்னைக்கு மாதிரி மீன் குழம்பு வைக்கேன்னு ரசத்தை வச்சு அதுக்குள்ள மீனை போட்டு கிண்டி அப்படியே கொண்டு வந்து வச்சிருவேன். உங்ககிட்ட எல்லாம் சோறு வேணும்னு கேட்டுட்டு நம்ம உயிரோட இருக்க முடியாது. இங்க பாருங்கத்தே, நல்ல ஆசையா செஞ்சு கொடுத்தா குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கெல்லாம் நான் செஞ்சே தரமாட்டேன். சரி சரி, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் மேலுக்கு முடியல, நீயே செஞ்சிரு. என்ன செய்யணும் தே? சோறா, கறி குழம்பா, மீன் குழம்பா, என்னது வைக்கணும் சொல்லுங்க. ஏமா தாயே, நீ அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா? சும்மா சப்பாத்தி சுட்டு குருமா மட்டும் வச்சிரு. அவ்வளவுதானத்தே. எத்தனை மணிக்கு வேணும்? எதுக்கு? மணியை சொன்னா ஆர்டர் போட்டு வாங்கி தந்துடலான்னு பாக்கியோ? கிளவி இப்படி உசாரா இருக்கே, நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்க போறோம்னு அதுக்கு தெரிஞ்சிட்டு போல. எத்தே, என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? நானே என் கையால சமைச்சு தாரேன் தே. அப்படியே மருமோளே, ரொம்ப சந்தோஷம். நீ போய் சப்பாத்தி சுட்டு ஏதாட்டும் ஒரு குருமா வச்சு கொண்டு வானே. சரி தே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செஞ்சு கொண்டு வரேன்னு. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. மருமோளே, உன் போனை கொஞ்சம் தாயேன். எதுக்கு தே? அதான் நீங்க போன் வச்சிருக்கீங்கல்ல, பிறகு எதுக்கு என் போனை கேட்கீங்க? இல்ல மருமோளே, கலர் நல்லா இருக்கு, பாத்துட்டு தாரேன், கொஞ்சம் தாயே. சரி தே, இந்தாங்க. அத்தை எப்படியும் அங்கிட்டு போயிருவாங்கல்ல, அப்ப நல்லா சுகியில நம்ம சப்பாத்தி ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருவோம். எல்லாரும் வந்து சாப்பிட உட்காந்தோடனே கொடுத்துருவோம். நல்லா ராமு சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு பாராட்டுவாரு. சரி மருமோளே, நான் போய் படுத்துக்கிட்டு என்ன, நீ போய் சப்பாத்தி செய் போ. சரி தே, போனை பாத்துட்டீங்கன்னா தாங்க. மருமோளே, உன் போனை அத்தை ஒண்ணும் செய்ய மாட்டேன், சரியா? நீ சப்பாத்தி சுட்டு முடிச்சிட்டு வந்து வாங்கிக்கோ. என்னது, சப்பாத்தி சுட்டு முடிச்சிட்டு வந்து போனை வாங்கிக்கிடணுமா? போன் இருந்தா தானே சப்பாத்தி ஆர்டர் போட முடியும். உன்னைய பத்தி தெரிஞ்சுதானே போனை போடுங்கனே. எத்தே, போன் தாங்கத்தே, பாட்டு கேட்டுக்கிட்டே சப்பாத்தி சுடணும். மருமோளே, உனக்கு பாட்டு தானே கேட்கணும்? அத்தை டிவில பாட்டு போட்டு சத்தமா வச்சு விடுதேன், கேட்டுக்கிட்டே சப்பாத்தி சுடு போ. எத்தே, அந்த பாட்டெல்லாம் நல்லா இருக்காது தே. எனக்கு கோட்டு படத்துல வர்ற மட்டை பாட்டு மட்டும்தான் பிடிக்கும். அந்த பாட்டு இந்த நேரத்துக்கு டிவில வராது. டிவில வரலன்னு என்ன மருமோளே, ஏன் போன்ல போட்டு விடுதேன், நல்லா கேட்டுக்கிட்டே வேலை செய்யி. ஓடு, அடுப்பங்கரை பார்த்து போ. என்ன கிளவி போனை கொடுக்க மாட்டேக்கி? என்கிட்டயே உன் தில்லாலங்கடி வேலையை காட்டலான்னு பாக்கியா? நான் உனக்கு மாமியாரிட்டி. என்ன மருமோளே பாத்துக்கிட்டே இருக்க, சீக்கிரம் போ. மாமாக்கு வேற சுகர் இருக்குல்ல, அவர் மாத்திரை சாப்பிடணும். சீக்கிரம் போய் சப்பாத்தியை சுடு. எத்தே, ராமு போன் பண்ண சொன்னாரு, கொடுங்க, போன் பண்ணிட்டு தாரேன். மருமோளே, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா? இப்ப என்ன ராமு போன் அடிச்சாண்டி, ஒரு 5 நிமிஷம் இருக்கும். உன் பொண்டாட்டி தான் சமைக்க போறேன் இன்னைக்குன்னு சொன்னேன். அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அவசரமா கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். வண்டி ஓட்டிட்டு இப்ப வந்துகிட்டு இருக்கான் பாத்தியா? இப்ப போன் அடிக்க கூடாது. நீ போய் சப்பாத்தி சுடு, சுட்டு முடிக்கிறதுக்குள்ள அவன் வந்துருவான். வந்த பிறகு நேர்லயே பேசிக்க அவன்கிட்ட. சோழி முடிஞ்சது இன்னைக்கு. சித்தி, என்னாச்சு சித்தி? நான் ஆபீஸ் போயிட்டு வந்த பிறகு ரூமுக்கே போக விடாம என்னை எங்கனே பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்க. எல்லாம் ஒரு காரணமா தான், பேசாம இரு. சித்தி நெட்டமா ரூம்ல தானே இருப்பா, அவளை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருதானே. உன் நெட்டமா எங்கனையும் ஓடி போயிட மாட்டா, வீட்டுலதான் இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என்ன குறைஞ்சா போயிருவேன். என்ன சித்தி இப்படி பேசுதீங்க? எதுவும் முக்கியமான விஷயமா சித்தி? அதுக்கு தான் உட்கார வச்சிருக்கீங்களோ? ஏன் அவனே இப்படி பேசுத? முக்கியமான விஷயம் எதுவும் இருந்தாலும் எங்க கூட வந்து உட்காருவியோ, இல்லன்னா பொண்டாட்டி பரத்தாலே தான் அலைவியோ? என்ன சித்தி இப்படி சொல்லிட்டீங்க? தினம் வந்த உடனே நேரா போய் நெட்டமா போய் பார்ப்பேன்ல, இன்னைக்கு இன்னும் பார்க்கலையா? அதனாலதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல சித்தி. அதுக்கெல்லாம் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க. நெட்டமா வீட்டுல தானே இருக்கா?
ஆமா ஆமா, வீட்டுல தான் கிடக்கா, வேற எங்க போப் போறா? பிறவு என்ன, எதுக்கு அவளை பார்க்க விட மாட்டேக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மவனே, இன்னைக்கு ராத்திரி வீட்டுல உன் பொண்டாட்டி தான் சமையல், சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியா சித்தி? நெட்டமாவா சமைக்கா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. அன்னைக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்தா பாத்தீங்களா, என்ன ருசியா இருந்துச்சு. அந்த ருசி நாக்கிலே நிக்கி. இன்னொரு நாளைக்கு சமைச்சு கொடுக்க மாட்டாளான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை இன்னைக்கு சப்பாத்தி சுடுதா. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். அன்னைக்கு நடந்த கதை எனக்கு தானே தெரியும். ரசம் வச்சு பச்சை மீனை வெட்டி வெட்டி உள்ள போட்டு இதான் மீன் குழம்பு இந்தாங்கன்னு கொண்டு வந்து கொடுக்கா. சோறு பொங்க சொன்னா சோறு அரிசியை பூரா தீஞ்சு போய் கருப்பு கலர்ல கொண்டு வந்து தாரா. பிறகு ஏறி குதிச்சு போய் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தோம். அவங்க அம்மா தான் சோறு போட்டாங்க அன்னைக்கு. உனக்கு மட்டும் நல்ல ஹோட்டல்ல ஆர்டர் போட்டு நல்ல மீன் குழம்பு, சோறு, பொரிச்ச மீன் எல்லாம் வாங்கி கொடுத்தா. நல்ல வக்கனையா தின்னுட்டு போனல, அதனால நல்லா இருக்குன்னு பாராட்டுத. இன்னைக்கு தெரியும் உன் பொண்டாட்டி லட்சணம். சித்தி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மவனே. மருமவ என்ன சொன்ன தெரியுமா? எத்தே, நான் சப்பாத்தி சுட்டு குருமா வச்சு கொண்டு வரேன், நீங்க யாரும் வராதீங்க, ராமு வந்தாலும் உள்ள விடாதீங்க, அங்கேயே பிடிச்சு வச்சுக்கோங்க, நான் சுட்டு அங்கேயே கொண்டு வரேன்னு சொல்லிட்டா. அதனாலதான் உன்னை இங்க பிடிச்சு வச்சிருக்கேன். அப்படியா சொன்ன நெட்டம்மா? நெட்டம்மா சமைக்கான்னு சொன்ன உடனே எனக்கு நாக்குல எச்சிலாம் ஊற ஆரம்பிச்சிட்டு. இன்னைக்கு அவ செய்யற சப்பாத்தியை ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். இன்னைக்கு நான் நிறைய சாப்பிட போறேன் சித்தி. எவ்வளவு சந்தோஷப்படணுமோ இப்பமே சந்தோஷப்பட்டுக்கோ. அவ சப்பாத்தி சுட்டு கொண்டு வந்த பிறகு தெரியும் நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க போறியா, நிறைய திங்க போறியா, இல்லன்னா பாத்ரூமுக்கு ஓட போறியான்னு. சப்பாத்திக்கு ஊத்தி திங்கிறதுக்கு நெட்டம்மா என்ன செய்வா? கோழிக்கறி செய்வாளா, இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா மசாலா, இது மாதிரி ஏதாவது செய்வாளா? சரி, எது செஞ்சா என்ன, நெட்டம்மா செஞ்சாலே நல்லாதான் இருக்கும். அவ எப்படியும் நல்லா செய்வா, அழகா செஞ்சு கொண்டு வந்து தருவா. இன்னைக்கு நல்லா சாப்பிட வேண்டியதுதான். அன்னைக்கு வச்சு கொடுத்த மாதிரியே ஒரு மீன் குழம்பு வைக்க சொல்லி நெட்டம்மாட்ட கேட்கணும். அன்னைக்கு சூப்பரா வச்சிருந்தா. இன்னும் அந்த டேஸ்ட் நாக்கிலேயே நிக்கி. அவட்ட கேட்டு ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட்றணும். என்னது, அவட்ட சொல்லி மறுபடியும் மீன் குழம்பு வைக்க சொல்ல போறானா? எதுக்கு? இவனுக்கு மட்டும் நல்ல ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் பச்சை மீனை போட்டு ரசம் வச்சு கொடுக்கறதுக்கா? நான் மறுபடியும் ஜன்னல் ஏறி குதிச்சு போய் அவங்க வீட்லயே சாப்பிட போகணும். சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிட வரலாம். ஐ நெட்டம்மா வந்துட்டியா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். யோ பொக்க, எப்போ வந்தீரு? என்னைய வந்து பார்க்க உள்ள வரவே இல்லை. என்ன பழக்கம் இது? இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீரு? நெட்டம்மா நான் இப்பதான் வந்தேன். சித்தி தான் சொன்னாங்க நீ உள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. ஏன் நான் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னியாமே, அதனாலதான் இங்க உட்கார வச்சுட்டாங்க. அப்படியா? இந்த கிழவி அப்படியா சொன்னுச்சு? சரி சரி, இந்தாங்க சூட சப்பாத்தி சுட்டு கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் சாப்பிடுங்க. மருமோளே, 3 பேர் இருக்கோம், இப்படி ஒரே தட்டுல மொத்தமா அடுக்கி கொண்டு வந்திருக்க. 3 தட்டு போட்டு கொண்டு வா. ஆளுக்கு ஒரு தட்டில் வச்சு கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 3 தட்டில் கொண்டு வரணும். 3 தட்டையும் கடைசியில் என்னைத்தானே கழுவ சொல்லுவீங்க, அதனால தான் ஒரே தட்டில் கொண்டு வந்திருக்கேன். எத்தனை தட்டில் வச்சு தின்னா என்ன, சப்பாத்தி வயிற்றுக்குள்ள தானே போகுது. மொத்தமாக வச்சு அப்படியே பிச்சு தின்னுங்க. கனகா பாத்தியா மருமக என்ன புத்திசாலியா இருக்கான்னு? சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரே தட்டுல சாப்பிடுவோம். நெட்டம்மா நீ சமைக்க போறேன்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உன் சாப்பாடை சாப்பிட்றதுக்காக நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நெட்டம்மா சீக்கிரம் கொடு. அப்படியே பொக்க, உங்களுக்காக தான் ஆசையா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க நல்லா சாப்பிடுங்க. மருமோளே பரவாயில்ல, சப்பாத்தி நல்லா தான் சுட்ட மாதிரி தெரியுது. நிறைய சுட்டு அடுக்கி இருக்க. சரி, குழம்பு என்ன வச்ச? உருளைக்கிழங்கு போட்டு எதுவும் மசாலா கிசால் வச்சியா, இல்லன்னா கோழிக்கறி எதுவும் செஞ்சியா? ஃப்ரிட்ஜ்ல கோழிக்கறி இருந்துச்சுல, அதை செஞ்சிட்டியோ? எத்தே என்னத்தே, எப்போ பார்த்தாலும் சப்பாத்திக்கு ஒரே கோழிக்கறி தானா? அதை விட அருமையாக சூப்பராக ஒன்று செஞ்சுருக்கேன். இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மெய் மறந்து போயிருவீங்க. இனிமேல் நீங்கள் சப்பாத்தியே வாழ்க்கையில் சாப்பிட மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்பா, பீடிகையெல்லாம் பழமா இருக்கே, மருமவ நல்லா செஞ்சிருக்கா போல. மருமோளே என்ன செஞ்சேன்னு சொல்ல, அத்தைக்கு ஆசையா இருக்கு. எத்தே, சப்பாத்திக்கு தொட்டு திங்க சூப்பராக ஒரு பாவக்காய் குழம்பு வச்சிருக்கேன். என்னது பாவக்காய் குழம்பா? அடி பாவி மருமவளே, புத்திசாலின்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள இப்படி பாவக்காயை கொடுத்து கொல்ல பார்க்கல. என்னடி இது, சப்பாத்திக்கு போட்டு யாராவது பாவக்காயை செய்வாங்களா? எத்தே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பார்த்தேன், உள்ள சிக்கன் இருந்துச்சு. ஆனால் சிக்கன் வந்து எனக்கு செய்ய தெரியாது. பிறகு நம்ம எதையாவது ஒன்று செஞ்சு சிக்கனை கருக்கி தீச்சு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிறகு நாளைக்கு சாப்பிட முடியாது. அதனால நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? வேற ஏதாவது காய் இருக்கான்னு உள்ள தேடி பார்த்தேன். உள்ள பாவக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு சப்பாத்திக்கு என்ன வைக்கணும்னு தெரியல. ஃபோனையும் நீங்கள் பிடுங்கி வச்சுக்கிட்டீங்க, கடையிலையும் ஆர்டர் போட விட மாட்டேன்ட்டீங்க. அதனால நான் வேற வழி இல்லாமல் பாவக்காயை செஞ்சேன். பாவக்காயை வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சேன். அது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரம் மசாலா தூளையும் உப்பையும் அள்ளி நல்லா தட்டி விட்டு கிண்டி கொதிக்க வச்சுட்டேன். நல்லா கொதிச்ச உடனே தூக்கிட்டு வந்துட்டேன். சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? வாசம் எப்படி அடிச்சது தெரியுமா? என்ன நெட்டம்மா, சித்தி போனை புடுங்கிக்கிட்டாங்க, ஆர்டர் போட விடலன்னு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு மீன் குழம்பு நல்ல அழகா வச்சு தந்தியே.
ராமு எதுக்கு பழைய முடிஞ்சு போன கதையெல்லாம் கிண்டி கிளறிக்கிட்டு இருக்கீரு? அது பழைய கதை. அன்னைக்கு ஏதோ ஒரு அவசரத்துல ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சன்னல் ஏறி குதிச்சு ஓடி போய் உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். எங்களுக்கு சாப்பிட சோறு சரியில்லை, குழம்பு சரியில்லை, அதை எனக்கு வைக்க தெரியாதே. பிறகு நானும் அத்தையும் சேர்ந்து சன்னல் ஏறி குதிச்சு போய் எங்க அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தோம். அடி பாவி, மீன் குழம்பு நீ வச்சு கொடுத்தேன்ல இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருந்தேனே பெருமையா, என் பொண்டாட்டி அழகா மீன் குழம்பு வச்சு கொடுத்தான்னு. ராமு, முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசினா எனக்கு கோபம் வரும் பார்த்துக்கோங்க. அதை பத்திலாம் பேசக்கூடாது. அந்த கதையை எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக ஆசையா சப்பாத்தி செஞ்சு அழகா பாவக்காய் குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். இது நான் எதையும் பார்த்துலாம் செய்யல, போனை பார்த்து செய்யல, ஆர்டர் போட்டு வாங்கி தரல. நானே என் கையால செஞ்சது. நல்லா இருக்கும், ருசியா இருக்கும் தெரியுமா? உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். நான் கூட டேஸ்ட் கூட பார்க்கல. நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு தர முடியும். மாட்டிக்கினாரு ஒருத்தரு. அவரை காப்பாத்தணும்டா கர்த்தரு.